9th standard chapter 1 set languageல exercise 1.5ல 11th question என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா verify a intersection b the whole dash is equal to a dash union b dash using என்னன்னு பார்த்தீங்கன்னா Venn diagram. அதாவது Venn diagram யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணணும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா வெட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க, டேஷ்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த டேஷ்ன்னு கொடுத்தாலே கண்டிப்பாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா Venn diagram பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம எடுக்கணும், அடுத்தது மொத்தமாக டேஷோட சேர்த்து எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது யூனிவர்சல் டேஷ்னாலே நான் என்ன சொல்லிட்டேன், யூனிவர்சல் செட் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது டேஷ்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக யூனிவர்சல் செட் போடுங்க. இங்கே ரெண்டு செட்டு தான் இருக்குதுன்றதுனால 2 சர்க்கிளை மட்டும் நீங்கள் வரைஞ்சால் போதும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வெட்டு அப்படின்னா இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம், காமனாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ இந்த சர்க்கிளில் ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனான ஏரியா. ஸோ என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட முடியல, நீங்கள் ஸ்கேலை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ், அதாவது டேஷ்ன்ற கான்செப்டுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை விட்டுறணும், அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத ஷேட் பண்ணணும். விச் மீன்ஸ் இந்த காமன் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட்டுட்டு மீதின்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த இன்டர்செக்ஷனில் மட்டும் தொடாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள், மேலேயும் சரி கீழேயும் சரி. இப்போ இது கரெக்டானு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா நான் பியை ஷேட் பண்ணாதான் அது கரெக்டு. ஸோ பியையும் சேர்த்து ஷேட் பண்ணுங்கள். ஆனால் இங்கே என்ன ஷேடாக இருக்குதோ அது ஷேட் ஆகக்கூடாது. ஸோ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம், விச் மீன்ஸ் எல்ஹெச்எஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்கும், ஏ டேஷ் தனியாக கண்டுபிடிக்கணும், பி டேஷ் தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதை சேர்க்கணும். ஏ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன்ற சர்க்கிளை நீங்கள் மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு மீதி அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பாக்ஸும் சேர்ந்து வரும், பீன்ற சர்க்கிளும் சேர்ந்து வரும். ஆனால் எது மட்டும் வராதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ற சர்க்கிளை மட்டும் டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இப்போ இந்த இடத்துல வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது, ஏன்னா அந்த இடத்துல சர்க்கிள் ஏ இருக்கிறதுனால ஏவையே தொடக்கூடாது. ஏ இல்லாமல் மீதி நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், ஸ்கேலை வச்சு அழகாக போட்டுக்கோங்க. அடுத்தது பி டேஷ்னா என்னது, இதே கான்செப்ட் தான், பீன்ற சர்க்கிளையே தொடக்கூடாது. அது பி எங்கெங்கெல்லாம் வருதோ அதை டச்சே பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ முதல்ல வெளியே இருக்கிறதையும் வரைஞ்சிக்கோங்க, அதே மாதிரி ஏவை இப்போ நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம், ஏன்னா பி தான் இருக்காது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். இந்த ரெண்டுத்தையும் சேர்க்கறது உங்களுக்கு தெரியலன்னும் போது மோஸ்ட்டாக இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன வருதோ அதை அப்படியே நீங்கள் தூக்கி காப்பி பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதுக்கு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த சென்டர் பார்ட்டை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். இப்போது ஏ டேஷில் ஏ இல்லை, பி டேஷில் பி இல்லை, சேர்க்கும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பி இங்கே சேர்ந்துடும், இங்கே ஏ சேர்ந்துடும். ஸோ அப்போ எது மட்டும்தான் சேராமல் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை. ஸோ அப்போது இந்த ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னால் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் விட்டுருங்க. ஒரு வேளை அது கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னா நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன வரைஞ்சிருக்கிறோமோ அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரெண்டாவது கம்பேர் பண்ணி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஏ டேஷுன்றதையும் பி டேஷுன்றதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வெளியே இருக்கிறத போட்டுக்கிறேன், ஷேட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இன்டர்செக்ஷனை மட்டும் தொடாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணிக்கலாம். இன்டர்செக்ஷனை மட்டும் நீங்கள் தொடாதீங்க. ஸோ மீதி எல்லாத்துலேயும் எடுத்து ஷேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேலை வச்சு வரீங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். நான் என்னால் இதில் இந்த மாதிரி தான் வரைய முடியும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வரைஞ்சி காமிக்கிறேன். வெளியவும் லைன்ஸ் எக்ஸ்ட்ராவாக போகக்கூடாது, இன்டர்செக்ஷன்லேயும் லைன்ஸ் எக்ஸ்ட்ராவாக உள்ளே வரக்கூடாது. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். 1 and 2 கம்பேர் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் LHS is equal to RHS அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.